திருவள்ளூரில் பூண்டி ஏரியே உடைந்து வந்ததை போல் இவ்வளவு திரளான மக்கட்டதை முதல் முறையாக ஒரு மாநாட்டுக்கு பிறகு இன்றைக்குத்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தினுடைய தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு குழு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ராணிப்பேட்டை ஆர் காந்தி அவர்களே, இவ்வளவு பெரிய மாநாட்டில் ஆம் கூட்டம் என்பதை விட மாநாடு என்று சொல்வதுதான் பொருத்தம் என்ற காரணத்தால் இந்த மாநாட்டினுடைய வரவேற்பாளர் திருவள்ளூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்னால் யாரை யாரை அவர்களே என்று சொன்னார்களோ அவர்களையெல்லாம் நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஓரிரு நாளில் கூட்டுகிற சக்தி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் திராணி இல்லை, தெம்பு இருக்காது. இவ்வளவு பெரிய கட்சிக்கு கூட்டுவது மட்டுமல்ல, கூடிய கூட்டத்திற்கு வேலை கொடுத்து அனுப்புவதிலேயும் திமுக தலைவரை போல வேறு ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே கிடையாது. எனவே இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நண்பர்கள் எல்லாம் அற்புதமாக பேசினார்கள், பேசவும் பேசினார்கள். அவர்கள் தொகுதியை பற்றியும் சொன்னார்கள். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் இங்கே தொகுதி ஆயிற்று என்று வரவேற்புரை போட்டார்கள். அவர் இந்த தொகுதியினுடைய சாதனை சொன்னார். நான் விட்டேனா என்று மாதவரம் சுதர்சன் சொன்னார். அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். காரணம், இது கூட்டத்தினுடைய பெயரே மாறி போயிற்று. பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் பேச வேண்டியிருக்கும். ஆனால் பரப்புரை என்று போட்டிருக்கிறார்கள். நான் கூட உங்களை நண்பர்களே தோழர்களே என்று விழிக்கவில்லை, வாக்காளர் பெருமக்களே என்றுதான் நான் இப்பொழுது விழிக்கிறேன். காரணம், தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. இவ்வளவு சீக்கிரம் அந்த அனல் நம்மை பற்றிக் கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பெயர்தான் திராவிட முன்னேற்ற கழகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.